ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். பட் வந்து செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ இருக்கிற காலத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் நம்ம ரெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்பென்சஸை டெய்லி, மந்த்லி, இயர்லி அப்படின்னு நம்ம பிரித்தோம் அப்படின்னா எந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், எந்த மாதிரி நம்மளோட செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட் வந்து 3 நம்ம 4 கூட பிரிக்கலாம். ஃபஸ்ட் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ்னு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும், வீக்லி இருக்கும், சில செலவுகள்லாம் மந்த்லி இருக்கும், சிலது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி இருக்கும். டெய்லி எக்ஸ்பென்சஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, இல்லை காலேஜ் போவாங்க, இல்லை நம்ம வெளில போவோம், ஆஃபீஸ் போவோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் முக்கியமாக. அப்புறம் நம்ம வெளில போகும்போது டீ, காஃபி, ஜூஸ் இந்த மாதிரி குடிக்கிறதா இருக்கலாம். பெட்ரோல், நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான பெட்ரோல், டீசல், நம்ம குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸ் வாங்குறது. ஆன்லைன் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. முன்னாடியை விட இப்போ நான் வந்து செப்டோ, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி டெலிவரிலாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் அதிகமாக பண்ணுறோம். நமக்கு இப்போ ஒரு பொருள் தான் தேவைப்படும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் நமக்கு வேணும் அப்படின்னா அது கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பால் பாக்கெட்டு, ப்ரெட்டு பாக்கெட்டு, சுகர், கோதுமை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி போடுறோம். அந்த ஆஃபரை வந்து, அதாவது ஃப்ரீ டெலிவரிக்காக தேவையில்லாத பொருளையும் சேர்த்து ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கடையில் போய்ட்டு நம்ம வாங்குவோம். பட் இப்போ வந்து ஆன்லைனில், அதாவது இன்ஸ்டன்ட் டெலிவரி ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கிறதால அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஓரளவுக்கு நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது கண்டிப்பாக. அப்புறம் சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணுவோம். இப்போ வெளில போகும்போது நமக்கு ஏதாவது பொருள் பிடிச்சிருக்கும், இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து ஏதாவது விற்கும், அதெல்லாம் நம்ம வாங்குறது தான் வந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ். இப்போது நீங்கள் அதை எழுதி வச்சிங்க அப்படின்னாலே குட்டியாக ஒரு டைரி மாதிரி போட்டு எழுதிக்கலாம். இல்லை ஃபோனில் கூட நோட் இருக்கும் இல்லையா, நமக்கு அந்த நோட்டில் நீங்கள் டைப் பண்ணலாம் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். எதில் நமக்கு அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 300 அப்படின்னா கூட ஒரு மாதத்துக்கு நீங்கள் யோசிக்கும் போது நியர்லி 9000 கிட்ட அது வந்துடும் கண்டிப்பாக. அதனால டெய்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி எக்ஸ்பென்ஸ் பண்ணும்பொழுது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஜிபே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டெய்லி செலவுக்கு நீங்கள் கேஷாக கொடுத்து பழகும் பொழுது கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து குறையும். கேஷாக நம்ம செலவு பண்ணும்போது 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். முடியாத பெரிய, இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ மளிகை கடையிலையோ நீங்கள் ஜாமான் வாங்குறீங்க, மொத்தமாக மந்த்துக்கானது வாங்குறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிக்கலாம். நான் டெய்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த குட்டி குட்டியான விஷயங்கள், இதுக்கு வந்து நீங்கள் கேஷாக யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து பழகிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் அமௌண்ட் வந்து கம்மியாகிறத நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அன்வான்டாக நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம வந்து மணியாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ். மந்த்லி எக்ஸ்பென்ஸ் நமக்கு நிறையவே இருக்குது. வீட்டுக்கான செலவு, அந்த வீட்டோட செலவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மளிகை ஜாமான் வாங்குறது, காய்கறி வாங்குறது, பழம் வாங்குறது, நான்வெஜ் வாங்குறது, குழந்தைங்களுக்கு வாங்குறது எல்லாமே அதுலேயே வந்து இன்க்ளூட் ஆகிடும். எனக்கு பர்சனலாக எவ்வளோ ஒரு மந்த்துக்கு செலவாகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியோ 1 இயர்க்கு முன்னாடியோ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க் வேணால் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் அப்போ அந்த வீடியோவில் சொன்னதை விட இப்போ எனக்கு எல்லாமே அதிகமாகிடுச்சு எக்ஸ்பென்ஸ். ஸோ கரண்ட்டாக இருக்கிறத வேணாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் கொடுக்கணும். இல்லை ரெண்ட் இல்லாமல் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்ட் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். கேஸ் கூட ஒரு 45 டேஸ் to 60 டேஸ் நிறைய பேருக்கு வந்துடும். அது மந்த்லி கிடையாது, இருந்தாலும் நான் மந்த்லி போட்டிருக்கேன். இபி கொடுக்கணும். இபியும் நமக்கு 2 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் பில் ஜென்ரேட் ஆகும். மந்த்லி நம்ம கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் நம்ம ஒய்ஃபை இருந்துச்சு உங்கள் வீட்டில் அப்படின்னா இன்டர்நெட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டு செலவுகள், இஎம்ஐ இருக்கிறவங்களுக்கு இஎம்ஐ, அப்புறம் மெடிசனுக்கு கண்டிப்பாக செலவாகும். இதில் வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், இன்லாஸ் பார்த்துக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிசன் வந்து கண்டிப்பாக மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்துடும்.
அப்புறம் கிட்ஸுக்கான டியூஷன் ஃபீஸு, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நீங்கள் ஏதாவது அனுப்புகிறீங்க, இல்லை நீங்கள் யோகா கிளாஸ் இந்த மாதிரி ஏதாவது போகிறீங்கன்னா அதுக்கான ஃபீஸஸ்லாம் இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ்க்கும் நிறைய பேருக்கு என்ன ஹேபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ஸ்கூல் ஃபீஸை நம்ம வந்து ஒரு 10ஆக டிவைட் பண்ணி ஆர்டி போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு அது மந்த்லி கேட்டகரிக்குள்ளே வந்துடும். இல்லை இயர்லியாக நான் அப்படியே பே பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்க நீங்கள் இயர்லி எக்ஸ்பென்சஸாக கூட அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மந்த்லி எக்ஸ்பென்சஸை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு நீட் என்ன, கண்டிப்பாக கிராசரி வேணும், மெடிசன் வேணும், ரெண்ட்டு கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வாண்ட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக செலவு பண்ணுறதோ, ஷாப்பிங் போகிறதோ, ட்ரெஸ் எடுக்கிறதோ, இல்லை மாலுக்கு போகிறதோ, இதுக்கான செலவெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாண்ட்டுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணணும். நீட் வாண்ட் பற்றி எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடிப்படையான நமக்கு தேவைகள் என்ன, எதுலாம் நமக்கு அத்தியாவசியம், எது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதோ அது வந்து நீட். வாண்ட்டுன்றது நம்ம விருப்பத்துக்காக, நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம கொஞ்சம் செலவு பண்ணிக்கிறது. இதுவும் கண்டிப்பாக வேணும். எல்லா அமௌண்ட்டையுமே நான் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். உங்களுக்கு தேவையானதும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஃபஸ்ட் இதை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாண்ட்டுக்கு வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம இயர்லி ஒன்ஸ் என்னென்னலாம் கண்டிப்பாக பண்ணுவோம் அதை வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் இயர்லி பேக் தான் எப்போவுமே போடுவேன். நீங்கள் 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அது நீங்கள் போட்டுக்கலாம். இயர்லி ரீசார்ஜ் வந்து மொபைலுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் 2 வீலர் இருக்குது, 4 வீலர் இருக்குங்கன்னா வெஹிக்கிள்கான இன்சூரன்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின டீட்டெயிலான வீடியோவும் நான் சேனலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், தெரியும். நமக்கு என்ன உங்களுக்கு வீடியோ வேணுமோ அதை போட்டு நம்ம சேனல் பேர் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டூர் போகிறது, இந்த மாதிரி செலவுகள்லாம் வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இயர்லி ஒன்ஸ் நமக்கு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெஸ்டிவல், பர்த்டே, இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல் இருக்கும், உங்கள் ஆனிவர்சரி இருக்கலாம், பர்த்டே இருக்கலாம். இதுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து இயர்லி ஒன்ஸ். வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 2 கிட்ஸ் இருக்காங்கன்னா 2 பேருக்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நான் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸில் சேர்க்கலை. அதுக்காகவும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இவ்வளோ செலவுகள் நமக்கு இருக்குது, இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும். இயர்லி எக்ஸ்பென்சஸ்னால் அந்த ஒரே மாதத்தில் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அதுக்கு மாதம் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இயரோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி ஒரு டைரி போட்டு எழுதி நீட்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நான் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு நோட்டோ டைரியோ நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். உங்களுக்கு எவ்வளோ இஎம்ஐ இருக்குது, எவ்வளோ நீங்கள் கட்டணும், இன்னும் எவ்வளோ மந்த்ஸ் வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது, எக்ஸ்ட்ரா ஏதாவது ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் அதுக்காக பே பண்ணணும், அதுக்காக இன்ட்ரெஸ்ட் இன்னும் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம என்னென்ன சேவ் பண்ணுறோம், இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு நகை சீட்டு கட்டுறோம், அதையும் நீங்கள் எல்லாத்தையுமே அந்த சேவிங்ஸ் ரிலேட்டடான விஷயத்தையும் அந்த நோட்டில் எழுதி வைக்கணும். உங்களோட செலவுகள் என்னவோ அதையும் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைக்கணும். ஒரு நோட்டோ இல்லை ஒரு 60 பேஜஸ் நோட் புக்கோ இல்லை ஒரு டைரியோ ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு அந்த இயர் போட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை நோட் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் நமக்கே ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அந்த நோட்டை எடுத்து பார்க்கும்போது நம்ம கிட்ஸுக்கோ நம்ம ஹஸ்பண்ட்க்கோ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணும், ஒரு ஃபேமிலியில் இதெல்லாம் செலவு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். இல்லை இந்த இன்ஸ்டன்ட் டெலிவரியாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான், மிந்த்ராவில் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கலாம். இதை மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த செலவுகள் குறையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும். ஒரு மாதத்துக்கு நம்ம இவ்வளோ தான் பண்ணணும். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா இவ்வளோ தான் எடுக்கணும். ஒரு ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா இவ்வளோ தான் சாப்பிட்ணும். வெளியில் போகிறீங்க, ஒரு தேட்டருக்கு போகிறீங்கன்னா 2 டைமா 1 டைமா அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் லிமிட், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக இருக்கணும். மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்தோட மொத்த எக்ஸ்பென்சஸும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஃபர்ஸ் பார்த்து நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு தேவையான பொருளோ இந்த மாதிரி எதுவுமே வாங்கக்கூடாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லிவிட்டு நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த ஆஃபர்ஸ் போயிடுமோ, இப்போ மிஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப நம்ம எகெயின் வாங்கவே முடியாதோ அப்படின்ற மாதிரி நினச்சி எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வீடியோ நீங்கள் வந்து
பார்ப்பீங்க. யூடியூப்பில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அது கிச்சன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், டெக்கர் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு தேவையான எந்த பொருளாக வேணாலும் இருக்கட்டும், ட்ரெஸ்ஸோ, காஸ்மெட்டிக்ஸோ, மேக்கப் ஐட்டம்ஸோ நிறைய வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அவங்க உங்களை வாங்குறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்கள் பேரே வந்து இன்ஃப்ளூயன்சஸ் தான், ஓகேவா? அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. டிவிலையும் தான் நிறைய ஆட் வருது. ஆடில் வர எல்லா பொருட்களையும் நம்ம கண்டிப்பாக வாங்கிட முடியாது. எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும், எந்த வீடியோ நீங்கள் பார்த்து வாங்குறதா இருந்தாலும் 30 days ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 30 days வெயிட் பண்ணிவிட்டு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த பொருள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையில்லாத பொருளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிமார்ட், ஸ்பார் இந்த மாதிரி ஷாப்ஸ்க்கெலாம் நிறைய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க்கிங் உமனாக கூட இருக்கட்டும், நம்மளை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் எதுக்கு போவோம் அப்படின்னா, அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும், அங்கே போனால் நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அங்கே கிராசரிஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த லூஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வந்து பாக்கெட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லேயோ மளிகை கடையிலையோ எந்த ரேஞ்சில் இருக்கோ அதே ரேஞ்சில் தான் இருக்கும். மற்றபடி இந்த பில்லோ கவர்ஸ், பெட் ஸ்ப்ரெட்டு, பெட்ஷீட்டு இதெல்லாம் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கலாம். அங்கே 39 தானே, 59 தானே, 99 தானே, 19 தானேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட் நம்ம கார்ட் ஃபுல்லாக எடுத்து போட்டுருவோம். கார்ட்டோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். டிமார்ட்டு, ஸ்பார் இதிலலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நானே மாதம்லாம் டிமார்ட் போயிட்டு இருந்தேன் முன்னாடி. பார்த்திங்கன்னா 3000 4000க்கு கம்மியாக யாருமே பில் பண்ணவே மாட்டாங்க. அதே நம்ம மளிகை ஜாமான பக்கத்து கடையில் வாங்கும்போது அவ்வளோ அமௌண்ட் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அந்த டிமார்ட்லேயே நம்ம வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோன்னா கிராசரிஸ் வந்து ஒரு 50 to 60% தான் இருக்கும் நம்ம வாங்க போன பொருள்னு பார்த்திங்கன்னா. மற்ற ரிமைனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருள், பார்க்க அழகாக இருக்கிற பொருள், இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குகிற பொருள் தான். ஸோ அந்த மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போயிட்டு வாங்காதீங்க. ஒரு ரிலாக்ஸ்க்கு டிமார்ட் போகலாம், தேவையான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும். 3 months ஒன் நம்ம டிமார்ட் போய்க்கலாம், 2 months ஒன்ஸ் வந்து நம்ம டிமார்ட் போய்க்கலாம், மாதம் போக வேண்டாம், இல்லை இயர்லி 2 times மட்டும் போய்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கணும். நானே வந்து உங்களுக்கு அஃபிலியேட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருப்பேன், வாங்கியிருப்பேன். அதுவாக இருந்தாலும் நானே டேக் பண்ணுற பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் வாங்குங்க. அது வந்து இப்போ நானே யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு ஒரு ரெவன்யூ வருது. அதை நான் வந்து ஒரு வேலையாக செய்கிறேன். அதை போட வேண்டியது என்னோடய டியூட்டின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி ப்ரமோஷன்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. ஒரு ப்ராடக்டை வந்து டேக் பண்ணி போடுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு உண்மையாலுமே தேவையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டாம். இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மியாகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது எனக்கு கோவிலுக்கு போக பிடிக்கும், ட்ரெஸ் எடுக்க பிடிக்கும், மாலுக்கு போக பிடிக்கும், மூவி பார்க்க பிடிக்கும், இந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். சில ஐட்டம்ஸ் நமக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்றது கூட பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. டெய்லி யாரும் சாப்பிட போகிறதில்ல. முன்னாடி விட இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கீங்க. கிட்ஸ் ஏதாவது கேட்குறாங்க, அதை வாங்கி தரது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் வந்து டிஜிகோவில் சேவ் பண்ணுறேன், எமர்ஜென்சி ஃபண்டுக்காக அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறேன், உண்டியலில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு சேவிங்ஸ் மேலேயே வந்து கண்டிப்பாக ஒரு வெறுப்பு வந்துடும். உங்களோட தேவைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. எந்த ஆசையாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நிறைவேற்றிக்கணும். நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டில் தான் சேவ் பண்ணணும். பட் எந்த தேவையாக இருந்தாலும் ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ணணும், இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும், நம்மளோட ஃபேமிலிக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்காக எந்த தேவைக்காகவும் நான் செலவு பண்ண மாட்டேன், ஃபுல்லாக அமௌண்ட்டையும் நான் சேவ் தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சவங்களுக்காக கூட நான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன், ஒரு கிஃப்ட் பண்ண மாட்டேன், எனக்காகவும் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன், ஃபுல்லாகவே சேவ் பண்ணுறேன் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இதில் என்னோடய ஒப்பீனியன் தான் நான் ஃபுல்லாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அண்ட் உங்களோட மைண்ட் செட்க்கு தகுந்த மாதிரி இதில் சில விஷயங்கள் வந்து மாறலாம். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்காக நீங்களே ஒரு ரூல் செட் பண்ணிவிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.